ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வள்ளி அம்மா சமையலில் மைசூர் பாக்கு எப்படி செய்யறது பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கடலை மாவு, அதே கப்பு சைஸுக்கு இது கோல்டு வின்னர் ஆகிடுங்க. அதே கப் சைஸுக்கு நெய்யுங்க. இது அதே கப் சைஸுக்கு இது சர்க்கரை, ஒரு கப் சர்க்கரை வச்சுருக்குறேங்க. நம்ம இப்போ கடலை மாவை வறுக்க போகிறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கடாயை வச்சுட்டு வெறும் கடாயில் கடலை மாவை வறுக்க போகிறோம். அடி பிடிக்காமல் வறுக்கணுங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். நல்லா வாசனை வருதுங்க. வறுத்துருச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதை ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அதுக்கான பாகு ரெடி பண்ணலாம். சர்க்கரை போடுறேங்க. ஒரு கப் சர்க்கரை. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. இது நல்லா கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சிருச்சுங்க. மாவை கட்ட போகிறேன். சிம்மில் வச்சுக்கணுங்க. எண்ணெய் ஊற்ற போகிறேன். நெய்யும் ஊற்றிடுறேன். எல்லாமே ஒன்றா கலக்கணும். கட்டிப்படாமல் கலக்குங்க. கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் கலருங்க. அடி பிடிச்சிரும். நல்லா சுருண்டு வரணும். நல்லா சுருண்டு வரட்டுங்க. கைவிடாமல் கலருங்க. அடி பிடிச்சிரும். இப்போ தான் கவனமாக இருக்கும். நீங்கள் ஈஸியான மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் 5 நிமிஷத்தில். கொஞ்ச நேரம் தாங்க. பாருங்க,
அடி பிடிச்சிடும், பார்த்து கலக்குங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுலில் வந்து நான் எண்ணெய் இல்லைன்னா நெய் போடலாங்க. நான் நெய் போட்டு தடவி வச்சுருக்கேன், ரெடியாக வச்சுருக்குறேங்க. அதை வந்து இதை வந்து எடுத்து கொட்ட போகிறோம். ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்து கொட்ட போகிறேன். பதம் கரெக்டாக பார்த்துக்குங்க, ஒட்டக்கூடாது. நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு பரவாயில்ல, அடி கனமாக இருக்கணும். எடுத்து கொட்டுறேங்க, பார்த்துங்க. இந்த பதம் தான். கரெக்டாக இந்த பதம் தாங்க சரியாக இருக்கும். இது மாதிரி ஒரு பவுலில் நம்ம போட்டு ஆற வைக்கலாங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். நமக்கு சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம்.